ஆவியிலே அனலாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாள்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலைகளை நாம் கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்த்தால், நாம் கர்த்தருக்குள்ள அனலாய் இருக்கிறோமா, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் இந்த வேத வசனத்தில் ஆராய்ந்து பார்த்தால், ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை, ஆவியிலே எப்பொழுதும் அனலாயிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ஆவியை அவித்து போடாதிருங்கள், உங்களுடைய ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. நம்ம அநேக காரியத்துல அபிஷேகத்துல நிரப்பப்பட்டவர்களாய், அந்நிய பாஷை பேசுகிறவர்களாய், தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களாய், பற்றுதல் உள்ளவர்களாய் இருந்தாலும் பிசாசின் தந்திரம் ஒன்று நம்மிடத்துல வரும் பொழுது, பிசாசு நம்மிடத்துல நெருங்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்? சோர்ந்து போகிறவர்களாய், அனலற்றவர்களாய், அபிஷேகத்தை இழந்தவர்களாய், அநேக காரியத்துல சோர்ந்து காணப்படுகிற நம்மிடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, ஆவியிலே அனலாயிருங்கள்,